ஹலோ மக்களே, நமஸ்காரம். நாங்கள் ஈஷா போயிட்டுருக்கோம். ஈஷா போகிறதுக்கு பிளான் பண்ணி கிளம்புனோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் ஈஷா போனதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். என் வீட்டில் எல்லோரும் போயிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இதான் ஈஷா எப்படி இருக்கும், அங்கே எல்லாம் சொல்லியிருக்காங்க. தியானம், யோகா, நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க, ஒரு தடவை போய் பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த லைட் டெக்கரேஷனோடது தான் பார்க்குறதுக்காக நான் கிளம்புனேன். ஏன்னா அது நல்லாயிருக்கும், ஒரு தடவை போய் பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தான் நமக்கு சொல்லியே கொடுக்கணும், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ போகிற வழியில் டிரைவர் என்ன சொன்னாங்க, மேடம் ரொம்ப தூரமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 1 hour தான், நம்ம கற்பகம் காலேஜில் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே போயிடலாம், ஒரே ரூட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் கோயிலை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு வந்தார். நிறைய ஃபாரினர்ஸ் தான் மேடம் வராங்க, நல்லாயிருக்கு, ஒரு தடவை போய் பார்க்குறீங்க தானே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க, 20 ரூபா தான், வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நானும் என்னமோ நினச்சிட்டேன். சரி, ஒரு வழியாக ஈஷா வந்தாச்சு. நமக்கு அந்த பேக்கெல்லாம் வந்து செல்ஃபோன் பேக்கெல்லாம் வந்து அங்கே கொடுக்குறோம், அது ஃப்ரீ தான். இந்த காலவண்டி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க, 10 ரூபா தான். அது வந்து நடக்க முடியாதவங்க இப்போது இது பண்ணுறதுக்கு. அங்கே மாட்டுக்கு வந்து தீவனம் நம்ம வந்து வாங்கி கொடுத்துக்கலாம், அதுக்கும் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் தியான லிங்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். அங்கே தியான லிங்கத்துக்கு போகிறதுக்கு அங்கே உள்ளே போய் சிவபெருமானுக்கு வந்து அங்கே விளக்க வச்சு கொஞ்சம் நேரம் தியானத்தில் உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வந்து கேமரா, மொபைலு, ஃபோனு, பெரிய ஹேண்ட்பேக் இதெல்லாம் வந்து அலௌடு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், அங்கே வந்து கொடுத்தாச்சு. போகிற வழியில் அந்த குளம், அதான் போகிற வழியிலே இருக்குது அந்த குளம், ரொம்ப நல்லா இருக்குது, ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ இந்த சூரியகாண்டம், சந்திரகாண்டம் சொல்லிட்டு அங்கே 2 இருக்குது. சூரியகாண்டம் வந்து ஆண்களுக்கும், சந்திரகாண்டம் வந்து பெண்களுக்கும். குளிச்சுட்டு அங்கே தொழுதுட்டு வர்றதுக்கு, நல்லா சாமி கும்பிட்டு வரலாம். சந்திரகாண்டம் பெண்களுக்கு தனித்தனியாக வச்சுருக்காங்க. அப்போது சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்போது வர வழியில் அந்த உள்ளே போகும்போது அந்த விளக்கு வந்து 100 rupees வாங்கிக்க சொன்னாங்க. ஒரு விளக்கு 2 வில்வம், அவ்வளோதான். நம்ம அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் எடுக்காமல் போயிட்டோம், எங்களுக்கு தெரியல. அங்கே போய் வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம். அந்த தியானம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக என்னமோ வந்து இறங்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லபடியாக சிவபெருமானை பார்த்து அந்த லைட் டெக்கரேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.